நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் கோடி ரோட்ஸ் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். அதனால் WWE மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கிறாங்க. அது என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். WWEல கடந்த ஸ்மாக் டவுனில் யாருமே எதிர்பார்க்க விதமாக எலிமினேஷன் சேம்பரில் ட்ரீம் மெக்கன்டே உள்ற பூந்து அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் அட்டாக் பண்ணதுக்காக அவருக்கு ஒரு ஃபைன் கொடுக்கும் விதமாக, அவருக்கு ஒரு பெனால்ட்டி பண்ணும் விதமாக WWEல ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கில் ஆடிஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, அதுவும் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் அந்த மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்ல முழுக்க டாமினேட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் மெக்கன்டரி தான். கோடி ரோட்ஸை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண டேபிளில் தூக்கி உடைச்சதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸோட ஃபினிஷரான கிராஷ் ரோட்ஸை போட்டு தெரிக்க விட்டது. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸும் சும்மா இல்லாமல் ட்ரீம் மெக்கன்டரி ஃபினிஷரான கெல்மோரா கிக்கை போட்டு அந்த மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்தில் ட்ரீம் மெக்கன்டரி ஸ்டீல் சேரால அட்டாக் பண்ணலாம் பார்த்திருப்பாரு. அந்த இடத்துல ட்ரீம் மெக்கன்டரிக்கு எகென்ஸ்டா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜாக் எஃபெக்ட் அந்த மேட்ச்சில் ஷாக்கிங்காக இந்த ஸ்மாக் டவுனில் எங்கேயுமே வராத ஜாக் எஃபெக்ட் கடைசியாக ஃபைனலாக அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் சேரை ட்ரீம் மேக்கர் பிடுங்கி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். இதன் மூலமாக பயன்படுத்திக்கிட்ட கோடி ரோட்ஸ் இந்த மேட்சை முடித்து வின் பண்ணி நியூ WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிடுவார். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் ரெசில்மேனியா மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. ஏன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது மூலமாக சாம்பியனான கோடி ரெசில்மேனியாவில் ஏற்கனவே அந்த எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்ச சேலஞ்சரான ராண்டி ஆர்டனை சந்திக்க போறான்ற மாதிரி மேட்ச் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த வாரம் இவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, WWE அவங்க சோஷியல் மீடியாவான யூடியூப்பில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட் ட்ரீம் மேக்கர் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் 12 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த 12 லட்சம் பேரில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் 10% மேலே கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துக்கு மேலே இந்த வீடியோவை டிஸ்லைக் தான் பண்ணியிருக்கிறாங்க. இது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மக்களால் வெறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மக்கள் ஒரு விஷயத்தை, ஒரு ஃபேன்ஸ் ஒரு விஷயத்தை அவங்களோட டிஸ்லைக் மூலமாக தான் காமிப்பாங்க. அதை அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண, யூடியூப்பில் போஸ்ட் பண்ண வீடியோவில் டிஸ்லைக் பண்ணி தெரிவிச்சிருக்கிறாங்க. லைக் பெர்சன்டேஜோட இது டிஸ்லைக் பண்ணது அதிகமாக வந்திருக்கு. அதனால மக்கள் இப்போ அதாவது WWE ஃபேன்ஸ் இந்த மேட்சை இன்ட்ரெஸ்டாக பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் கோடி 3வது முறை சாம்பியன் ஆனதை ரசிகர்களால் ஏற்றுக்க முடியாத சம்பவமாக இருக்குது. அதனால் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியான கோடி ரோட்ஸ்க்கு இந்த நிலைமை, அதனால் WWE கொஞ்சம் ஷாக்கிங் ஆகிருப்பாங்க. அதனால் பிளானில் எதுவும் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த பிளான் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற விஷயம் இதுதான். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.